உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக, பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது துலா ராசியோட அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன். அவர் துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அதிபதியா தற்சமயம் எங்க இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா, கும்ப ராசியில இருந்துட்டு இருக்காரு. கும்ப ராசின்றது உங்க ராசிக்கு யோகஸ்தானம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல கிரக யுத்தத்துல இருந்துட்டு இருக்காரு. கிரக யுத்தத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனா வர்றதுனால எத்தனை கிரகங்கள் சேர்ந்தாலும், எத்தனை கிரகங்கள் அவர பார்த்தாலும், அவர் யார் அசுவர்களா இருந்தாலும், அவங்களாலலாம் பாதிப்பே அடைய மாட்டார். இது எப்படின்னு சொல்லலாம்னு கேட்டீங்க அப்படின்னா, சேற்றில் பூத்த செந்தாமரை யாருன்னு கேட்டா, துலா ராசிக்காரங்கன்னு தாராளமா சொல்லலாம். சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற துலா ராசிக்காரர்கள் எந்த இடத்துல இருந்தாலும், அவங்க தனித்துவத்தை இழக்காம, தான் யாருன்றத உணர்ந்து வலுவா இருப்பாங்க அப்படின்றது தான் அதுக்கான அடையாளம். நிறைய அதாவது துலா ராசிக்காரர்கள் அரசர்களா அப்படின்னு கேட்டா, இல்ல. அரசர்கள உருவாக்கக்கூடிய அரச குரு தான் நம்ம துலா ராசிக்காரர்கள். அந்த அளவுக்கு சிறப்பு பலம் பெற்றவர்கள் துலா ராசிக்காரர்கள். ஸோ இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. தான் கையை ஊண்டி தானே மேலே ஏறி வரக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா, துலா ராசிக்காரர்கள் தான். யாரோட உதவியும் நீங்க எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. அதனால எதிர்பார்க்க வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு, இறைவன் மேல பாரத்த போட்டு உங்க வாழ்க்கைய நகர்த்துங்க. உங்களுக்கு கோச்சாரமும் ரொம்ப சாதகமா தான் இருக்கு தற்சமயம் கூட. இனிமேலும் அப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ராசிநாதன் இப்ப 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? அவர் மார்ச் 3ஆம் தேதி மீன ராசிக்குள்ள போறாரு. மீன ராசிக்குள்ள போறதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடம் வேற மறைவு ஸ்தானம். ஸோ அங்க போறதுல என்னங்க சிறப்பு இருக்கு அப்படின்னா, அதாவது மீன ராசி தான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் முழு பலம், அதாவது உச்ச பலம் அடையக்கூடிய ராசி அதுதான். உங்க ராசிநாதன் முழு பலம், உச்ச பலம் பெற்றா உங்க மனசிலேயே ஒரு இனம் புரியாத தைரியமும், தன்னம்பிக்கையும் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதுதான் ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா, சுகபோகக்காரகன், ஆடம்பர வாழ்க்கைய குடுக்கக்கூடியவரு. நீங்க விருப்பப்பட்ட எதுவா இருந்தாலும் அத அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுப்பவர் அவர்தான். அவர் பலம் பெறது நீங்களே பலம் பெற்றதா அர்த்தம். அது மட்டும் இல்லாம நிறைய பயணங்கள் இனி வர காலங்கள்ல இருக்க போகுது. சுக்கிரன் அருளால எல்லாம் இன்ப சுற்றுலாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஆன்மீக பயணங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில இருக்கும். அ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, நீங்க ஆசைப்படுற விஷயத்த பெருசா ஆசைப்படுங்க. நீங்க என்ன ஆசைப்பட்டீங்கனாலும், அது நிச்சயமா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய அருளால கண்டிப்பான முறையில உங்க கையில சேரப்போகுது அப்படின்றது தான் இப்ப இருக்க மார்ச் மாதத்துடைய நிலையில, கோச்சார நிலையில இருக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மார்ச் மாதத்துல சனி பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்கு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு யோகநாதன். 5ஆம் இடத்துக்கு அதிபதி அவர்தான். 4ஆம் இடத்து அதிபதியும் அவர்தான். இந்த 2 ஸ்தானங்களுக்கு அதிபதியான சனி பகவான் 2 1/2 ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஒரு ராசியிலிருந்து கும்ப ராசியிலிருந்து 2 1/2 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்குள்ள வரப்போறாரு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. அது மார்ச் 6ஆம் தேதி அந்த சனி பெயர்ச்சி நிகழ இருக்கு. அன்னைக்கு திருக்கோயில்கள்லாம் பிரமாதமான வழிபாடுகள், பூஜைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு யோகநாதன், அதாவது யோகத்த குடுக்கக்கூடிய, குலதெய்வமா குறிக்கக்கூடிய துலா ராசிக்கு முழு நண்பன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில போய் சேரப்போறாரு. அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. அங்க ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அங்க தான் இருக்கிறார். சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையில உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில சனியும் பயிற்சியாகி அந்த மீன ராசிக்குள்ள வந்துடுறாரு. ஸோ சனி, சுக்கிரன் இணைவு வரும்போது பார்த்தீங்கன்னா, ராசிநாதனும், யோகநாதனும் ஒண்ணா சேர்றதும்போது, நீங்களே மிக சிறந்த யோகசாலிகள் அப்படின்றத ஒரு அடையாளமா நம்ம அத பார்க்க முடியுது. கண்டிப்பான முறையில மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சிக்கு அப்புறம் துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களும், முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது அப்படின்றத தெரிவிச்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, மார்ச் 17ஆம் தேதி ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அது என்னன்னா, குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய அ குரு பகவான் முழு சுபகிரகம். அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. வக்ர நிலை அப்படின்றது ஒரு முன்ன பின்ன போக வர ஆசிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ஆசிலேஷன்லாம் முடிஞ்சு, இதுக்கு முன்னாடி அதிசாரத்தில இருந்தாரு. ஸோ இதெல்லாம் தவிர்த்து இனிமே நிலையா, ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற ராசியிலேருந்து உங்களுக்கான நல்ல யோக பலன குடுக்க போறாரு. ஒரு நல்ல கிரகம், சுபகிரகம் திரிகோண ஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த வகையில குரு பகவான் அங்கேருந்து அவர் உங்க ராசிக்கும் பார்வை குடுக்க போறாரு. குரு பகவானுடைய பார்வையால உங்க ராசிக்கும் நல்ல பலன் கிடைக்கிறது. உங்க யோக ஸ்தானத்துக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கு. ஸோ எல்லா வகையிலும் குரு அருளாலேயும், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய அருளாலேயும்
உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியோட அருளாலையும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கொண்டாட்டங்கள் குறைவில்லாத ஒரு அற்புதமான மாதம். துலாம் ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதம் நல்ல ஒரு தைரியம், வீரியம், விவேகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பாதிச்சிருந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு அற்புதமான மாதமாக மார்ச் 2026 இருக்குது. ஸோ ராசி அதிபதி உச்சம் பெறுவது அருமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், நமக்கு விருப்பமான ஸ்தானம், காதல் ஸ்தானம், நம்ம எது விரும்பி வாழ்க்கையில் செய்யலாம்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு ஆரோட சேர்ந்திருக்கிறார், புதனோட சேர்ந்திருக்கிறார். புதனும் ராகும் கொஞ்சம் விலகி போயிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில். அதே சமயத்தில் சூரியன், ராகு, செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். ஸோ சூரியன், ராகு, செவ்வாய் சேருவது 5ஆம் இடத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கடுமையான ஒரு புத்திர விஷயத்தில் ஒரு இஷ்யூஸ் கொடுக்குது. குருவின் பார்வை கொஞ்சம் பிரச்சனையை குறைக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இது மாதிரி ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க துலாம் ராசிக்காரர்களாக இருக்கும் பொழுது, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பார்த்து கொஞ்சம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஐவிஎஃப் சொல்லுவாங்க, ஐயுஐ சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் இந்த மாதம் மார்ச் மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிற புத்திரஸ்தானத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் நடந்திருந்தாலும் ஓகே. ஆனால் 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்தில் ராகு, செவ்வாய், சூரியன் சேர்ந்திருக்கிறது சம்டைம்ஸ் நமக்கு அது கரு ஃபார்ம் ஆகுறதுல, குழந்தை விஷயத்தில், ஃபெர்டிலிட்டி விஷயத்தில், அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் சில இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய இளம் தம்பதியர்கள், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க, அல்லது குழந்தைகளை பேணி கொண்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக மெனக்கட்டு கொண்டு இருக்கிறவங்க, சின்ன வயசு குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உடல் உபாதைகள் வரலாம், அதிகம் அடிபடலாம், அவங்களுக்காக மெனக்கட வேண்டிய அவசியங்கள் கொடுக்கலாம். ஆனாலும் குரு ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. குருவின் பார்வை கொஞ்சம் அதை காப்பாற்றி ஒரு பெரிய பிரச்சனையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்தது, ஆனால் சரியாயிருச்சு, சமாளிச்சுக்கிட்டோம் நாங்கள் அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் துலாம் ராசிக்கு இருக்குது. குரு பார்வை மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ மற்றபடி எல்லாமே பரவாயில்லை. இப்போ மாதத்தின் செகண்ட் ஆஃப் மார்ச் 15, 16க்கு அப்புறம் சூரியன் பார்த்திங்கன்னா இந்த ராகுவிலேருந்து விலகிறார். கொஞ்சம் ராகுவிலேருந்து விலகி அப்படியே நமக்கு மீனத்துக்குள்ளே போகிறார். ஸோ அது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு விட்டு சூரியன் விலகிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. ஸோ மாதத்தின் முதல் 2 வாரம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தன்மைகள் குறையிறது. அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதியில் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கே விருப்ப பெறு விஷயங்கள், திருமண விஷயங்கள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது, கருத்து வேறுபாடு போயிட்டு இருந்தது, மன உளைச்சல் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்குது. ஸோ முதல் 2 வாரத்தில் 5ஆம் இடம் கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கிறதுனால சூரியன், செவ்வாய், ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கனால அதுவே பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் இந்த அமாவாசை சந்திரனும் அதோட சேரும் பொழுது கொஞ்சம் கடுமையான தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதனால் இதுதான் நம்ம சொன்ன மாதிரி புத்திர விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், பூர்வ புண்ணிய விஷயங்கள், நமக்கு விருப்பமான விஷயங்கள், காதல் விஷயங்கள். காதலும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அதனால் எடுத்தமாக கவுத்தமான காதல் விஷயத்தில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரோட டீல் பண்ணுறோம், எதிர்பாலினத்தினர் யார், பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், எது மாதிரி விஷயத்தை நம்ம டீல் பண்ணி கொண்டு இருக்கிறோம், எது மாதிரி நபர் அவர் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து, மனம் அறிந்து, சமயம் அறிந்து, இடம் பொருள் ஏவல் அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று துலாம் ராசிக்காரர்களை 2026 மார்ச் மாதம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். இது பொதுவான ஒரு பலனை தவிர துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன லக்னத்தில் பிறந்தாங்க, எந்த பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊரில் பிறந்து அவங்க ஜாதகம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, ராசிதான் துலாம், லக்னமும் துலாமா, நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தாங்க, என்ன தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கும் பொழுது தான் இன்னுமே நம்ம சொன்ன இந்த கோச்சார் அமைப்பு இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். நல்ல அருமையான தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கும் பொழுது லக்னத்துக்கு அந்த என்ன லக்னத்தில் பிறந்தாங்களோ அந்த லக்னத்துக்கு நான் சொன்ன மேன்மையான பலன்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவும், மிகவும் சுமாரான தசாபுக்திகள் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு போகும் பொழுது கொஞ்சம் நான் சொன்ன
சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி ஒன்னொன்றுக்கும் நமக்கு வந்து கிரகங்கள் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழவே இல்லை. ஏன்னா உலகமே வந்து எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்குது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், என்னுடைய மூச்சு என்னோட கண்ட்ரோல் இல்லை, என்னுடைய ரத்த ஓட்டம் அதே ஒரு சக்தி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா கிரகனால் ஆளப்படுகிறது. அந்த கிரகம் ஏன் அப்படி இருக்குன்னா கர்மான்னு சொல்கிறாங்க, அது வேற சப்ஜெக்ட். ஆனால் அந்த கர்மா வந்து எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம மிகைப்படுத்தாமல் அப்படி இப்படின்னு பயந்துக்காமல் என்ன உண்மையான டைரக்ஷனில் நம்ம கொண்டு போகுது, நம்ம எது மாதிரி டைரக்ஷனில் அலைன் ஆயிட்டோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட தேவையில்லை, சமய விரயங்கள் செய்ய தேவையில்லை, பணம் சம்பாதித்து பணம் செலவு பண்ணக்கூடிய பண விரயங்கள் செய்ய வேண்டியதில்லை, வாழ்க்கை நிம்மதியாக பொறுமையாக கழிக்கலாம், நம்மளுடைய விதியை நாமல் தெரிந்து கொண்டே ஆனால் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து நம்மளுடைய கர்மாவை நம்ம தெரிந்து நம்ம பிராப்தத்தை தெரிந்து அது மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து தக்க பலன்களை கிடைத்து அனுபவித்து அது மூலமாக வாழ்க்கையில் வந்து எளிதாக நம்மளுடைய பொட்டென்ஷியல் நம்மளுடைய தகுதி என்னவோ அந்த அளவுக்கு நம்ம மேலே வந்து வாழ்க்கையில ஜெயித்து வெற்றி பெற்று. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல நிறைய ஒரு விஷயங்கள்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல இவங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களினுடைய கடன் தொந்தரவுகள் கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக அதிகப்படியாக கடன்ல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக இருக்கிறாங்க. அந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்து கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு ஒரு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போது. இந்த மார்ச் மாதத்துல கடன் தொந்தரவுகள், வேலை இல்லாத விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு டோட்டலா மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாமல் திடீர்னு வேலை போகக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக 6 மாதங்களுக்கு மேலாக சந்திச்சிருப்பாங்க. அதுலயும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 மாசத்துல நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கும். திடீர்னு என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர்களுக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கும். அது எல்லாமே நம்ம ரெக்கவர் ஆகி வந்துருவோமா? ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒன்ஸ் இவங்க வேலையில இருந்து நின்னுட்டாங்க, வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள், சொந்தங்களோட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள், அந்த உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய அவமானங்கள், இது எல்லாத்தையுமே இவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாக இந்த துலாம் ராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பவர்களினுடைய அஷ்டமாதிபதியும் அந்த சுக்கிரனாகப்பட்டவர். அந்த அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதனால நீண்ட நாள் வழக்குகள், நீண்ட நாள் வியாதிகள், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யார்கிட்டயாவது முதலீட போட்டு ஏமாறக்கூடிய ஒரு மாதமும் கூட. ஏன்னா அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார், அதுவும் சுக்கிரனே கூட. அதனால பணம் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல போய் பணத்தை கொடுத்து இப்ப கடன் அடைக்கிறீங்க, அது வேற விஷயம். உங்களுடைய பணத்தை கொண்டு போய் நீங்க வேற இடத்துல இன்வெஸ்ட்மெண்டா மாற்றும் போது அது அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுத்துரும். அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் துலாம் ராசி ஆண்கள். ஏன்னா சும்மா சாதாரணமா ஒரு நட்புறவா பழகினா கூட இந்த இடத்துல நீங்க அவமானங்கள், தேவையில்லாத ஒரு அசிங்கங்கள் எல்லாம் படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால பெண்கள் கிட்ட விஷயத்துல பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய அலுவலகத்துல பெண்கள் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும். யோகங்கள், அதாவது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது இந்த துலாம் ராசி என்பவர்கள். லாட்ரி வாங்குறது, ஷேர் மார்க்கெட்ல போட்டுட்டு நம்ம ஒரே நாள்ல இந்த ஒரு மாசத்துல நம்ம 10 லட்சம் ரூபாய் போடுறோம், அதுல இருந்து 20 லட்சம் ரூபாய் எடுக்கிறோம், அந்த
மாதிரியாகலாம் எண்ணங்களே இருக்கக்கூடாது. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால நிறைய கடன் தொந்தரவுகள், அதனால நிறைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அதனால நீங்க எந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, பணத்தை நீங்க வேற இடத்துல முதலீடு செய்யறதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய கடன் அடைக்கிறதுல நீங்க ரொம்ப முயற்சி எடுக்கணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய கடன் பாரத்தை குறைக்க முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க அந்த கடன் சுமைகளை குறைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் சொந்தமான சொத்துக்கள் வாங்குறதுல கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு லேண்டோ வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்களை, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிக்காக அந்த லேண்டுக்காக நீங்க பேங்க்ல லோன் போட்டோ இல்ல மற்றவர்கள் கிட்ட ஒரு கடனா வாங்கியோ அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய உறவு முறைகள், அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தவறான முடிவுகளோட நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது திருமணமாகி ஒரு 2 வருடத்துல அவர்களினுடைய சூழ்நிலை சரியில்லாமல் அந்த இடத்துல இருந்து நம்ம விலகி இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்துல இருந்து நம்ம விலகி இருக்கிறது நல்லது, நம்ம என்னமே அந்த இடத்துல வாழ்றது சரியா இருக்காது, இந்த மாதிரியான தவறான முடிவுகள்லாம் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த தவறான முடிவுகளுக்கு ஒரு மாற்று பாதையாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால விவாகரத்து வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரிவுகள், இது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். துலாம் ராசி லக்னம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர் நம்ம சொல்லிட்டு தான் வரோம். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால எல்லாமே நல்லபடியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? முக்கியமாக உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு டைம் நல்லா இருக்கும். திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். துலாமில் வந்து நிறைய பேர் லவ் பண்ணுவீங்க. இது நல்ல சுக்கிரன் வீடுன்றதுனால லவ் பண்ணுற ராசி. லவ் நல்லா அமையும். அந்த லவ்வை திருமணமாக மாற்றணுனாலும் தாராளமாக மாற்றலாம், சூப்பராக இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. முக்கியமானது யாருன்னா மகப்பேருக்கு திருமணம் ஆனவங்க மகப்பேறு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதாவது மகப்பேறு ட்ரை பண்ணதான் சில திருமணம் ஆனவங்களுக்குலாம் தெரியும், நம்ம 4 நட்சத்திரங்கள்லாம் குறித்து தருவோம். அதை தொடர்ந்து பயன்படுத்துறதும் நல்லது ஒன்று. இன்னொன்று, இது ரிலேட்டடாக நீங்கள் டாக்டர் செக் பண்ண போகிறீங்க, ஏதாவது செக் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் இந்த டைமில் போயிட்டு வர்றது, இந்த காலகட்டங்கள் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தருது. இது ஒன்று. அடுத்து, நீங்கள் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் மோஸ்ட்லி லக்ஸுரியான வீடு, லக்ஸுரியான கார் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஹை கிளாஸாக இருக்கணும், ஒரு கிளாசிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா சுகவாசிங்க இவங்க, துலாம்லாம் சுகவாசிங்க. அது உங்களுக்கு நல்லபடியாக அமையத்துக்கு நல்ல வசதிகள் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எது வாங்குதா இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்துக்கு எது செட் ஆகும். இப்போ காலகட்டம் நல்லா இருக்குது. ஒன்றும் எந்த நாள், எந்த நேரம், எந்த மாதிரி அமைப்புகளில் வாங்கினா எனக்கு நல்லதுன்றதை செக் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா ஒன்றும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூப்பர். அடுத்து, நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் பயங்கரமாக வெற்றியாகுங்க. அதாவது நீங்கள் படிப்பு சம்மந்தமாகவோ, அப்படி இல்லைன்னா வேலை சம்மந்தமாகவோ, இல்லை திருமணத்துக்காகவே, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு, நீங்கள் இதில் நிறைய பேர் அக்கௌண்டன்ஸில் இருப்பீங்க. நிறைய அக்கௌண்டன்ஸில் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அந்த எக்ஸாம் சம்மந்தமாகவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் வந்து வின் ஆகுது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸோ அப்ளிகேஷன்ஸோ அதை மட்டும் கரெக்டாக போடுறீங்களான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உடல்நிலை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் உடல்நிலைக்கு வந்து சனி பகவானோட தொடர்பு இப்போ போயிட்டுருக்கு. அதனால் உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக துலாமில் வந்து நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், சுகர் டக்குன்னு ஷூட் அப் ஆகுது, இந்த இஷ்யூஸ்லாம் வரும். நீங்கள் ரெகுலர் மெடிசனோட ஆல்டர்னேட் தெரப்பிஸும் பார்த்துக்கோங்க. நம்ம அக்குபஞ்சர் இருக்குது, அக்குப்ரெஷர், சித்தா, ஆயுர்வேதா, ஃப்ளவர் மெடிசன்ஸ், இந்த மாதிரி ஆல்டர்னேட் தெரப்பிஸ் நிறைய இருக்குது. இதுவும் ரொம்ப நல்ல ரிசல்ட்டுகள் தருது. நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒன்று. அடுத்து, நீங்கள் வந்து எதில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸ் நல்லா வளரும், ப்ராஃபிட்டில் உஷாராக இருக்கணும். அதாவது சார் நிறைய ஆர்டர் வந்திருக்கு சார், வெளிநாடுலாம் அனுப்ப போகிறேன் சார், ஆஹா ஓஹோன்னுவாங்க, எல்லாம் சூப்பர். கையில் காசு வரணும்ல. நம்ம கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கிட்டு ப்ராடக்டை செஞ்சு அனுப்புறது பெருசு இல்லை. அந்த காசு நம்மளுக்கு திரும்பி வரணும். ஸோ அந்த ப்ராஃபிட்டுன்ற விஷயத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதில் நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்
நீங்கள் ஒருத்தருக்கு ஆர்டர் தர போகிறீங்கன்னா முன்னாடியே கிரெடிட்லாம் வாங்கி ரெடி பண்ணுங்கள். ஏன்னா இதை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு கொங்கு மண்டலத்துலேருந்துலாம் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. லைக் பல கோடிகள் வெளிநாட்டில் மாட்டியிருக்கு. அவ்வளோ பிஸ்னஸ் பெருசாக நடந்திருக்கு. வெளியே பார்க்க ஆகா ஓஹோன்னு இருக்குது, காசு மாட்டிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுலேருந்துலாம் வெளியே வரணும், ஜெயிச்சு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து வழிபட வேண்டியது வந்து லக்ஷ்மி தாயார் வழிபடலாம். ரொம்ப நல்ல வேலை செய்யும். சிவபெருமான் முக்கியமாக அம்பாளை வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வழிபடலாம். பால் சம்மந்தமான ஸ்வீட் பொருட்கள் வச்சு நைவேத்தியமாக படைச்சி வழிபடலாம். தூபங்கள் போட்டு வழிபடலாம். பாயாசம் வந்து அதுவே அன்னதானம் மாதிரி எல்லா சின்ன சின்ன டம்ளரில் இந்த பள்ளியறை பூஜைக்கு அப்புறம்லாம் தருவாங்க, சின்ன பால் தருவாங்க. அந்த மாதிரி பாலையே அன்னதானமான கொடுத்துட்டு வர இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதம் அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள்கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா ஒன்றும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்னா புனித ஆறுங்களே அவங்க கர்மா கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்காங்க, போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில் தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றது சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளவு மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது, கீழே தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம், இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். நல்லா அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விடலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிகள் அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதுனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.